ஆல்ரெடி ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னா, நமக்கு சிம்மத்தில் உட்காந்துருக்காரு. கூட கேது இருக்கார். ஸோ என்னென்னா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு உடனே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதத்துலேயே நான் பண்ணோம் அப்படின்னா கூட சில விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லது. எதனால அப்படின்னா, இவங்களுடைய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அங்கே யார் இருக்காருன்னா, கூட இருக்கும்போது கேது இருக்கார். எந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்? அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, முடியாதவங்க வீட்டில் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் கும்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைய போகுது? நிச்சயமாக காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம் ரிஷபத்தில் பார்த்தீங்க, ஆல்ரெடி நம்ம பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்குமே 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு இவங்களுடைய லக்னத்திலே உட்காந்துட்டு இருக்க ராசியிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நமக்கு செவ்வாய் பகவான் இங்கே இருக்கார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க, ஆல்ரெடி ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, நமக்கு சிம்மத்தில் உட்காந்துட்டுருக்கார். கூட கேது இருக்கார். ஸோ என்னென்னா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு உடனே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஸோ நான் ஒரு விஷயம் செய்யணும், இன்றைக்கே பண்ணணும், இப்பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில நிலைப்பாடுகளை மாற்றிக்கிறது நல்லது. 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியில் வரக்கூடிய செவ்வாயும் சரி, அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் இவங்களுடைய ராசியிலே உட்காந்துட்ருக்கார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கான ஒரு நிறைய பேருக்கு கண்டிப்பாக ட்ராவல் போயிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஏதாவது கோவில்கள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி திருப்பதி போகிறது, மலைப்பகுதியாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி அம்பாள் வழிபாடுன்றப்ப தாயார் வழிபாடு, நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாம் கண்டிப்பாக நடந்தே இருக்கும். அது மாதிரி ட்ராவல் போவாங்க, அது ஓகே. பட் ஆனால் இவங்களுடைய முடிவுகள் இருக்குல்ல, முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதத்துலேயே நான் பண்ணோம் அப்படின்னா கூட சில விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லது. எதனால அப்படின்னா, இவங்களுடைய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அங்கே யார் இருக்காருன்னா, கூட இருக்கும்போது கேது இருக்கார். கேது உங்களுக்கு சில தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு தவறாக அமைச்சிடலான்றதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று கம்யூனிகேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, 2ஆம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கார். அதாவது ரொம்ப திறமையானவங்க தாங்க. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? ஓகே, அது என்ன ஆகும், இந்த டைம் பீரியடில் நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தோணும், ஒரு மாதிரி விரக்தியாகவும் தோணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்த சொல்ல போவாங்க, வீட்டில் இருக்க பார்ட்னர் ஒரு மாதிரியோ அல்லது மற்றவங்க யாரோ ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ யார் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு நிறைய கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த உறவாவது உங்களுக்கு முக்கியத்துவமான உறவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நிச்சயமா இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப கோபம் வரும், ஜாஸ்தி வரும். சொல்லுவாங்கள்ல, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, கோபத்தில் வார்த்தைகள் அள்ளி வீசிட்டு அப்புறமா நம்ம மன கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக மாற்றங்களை சந்திக்கணுங்கிற அளவுக்கு தோணும். எங்கேயாவது வீடு மாறணும், இடம் மாறணும், ஆஃபீஸ் மாறணும், நான் இருக்கிற கம்பெனியை விட்டு இன்னும் பெஸ்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் தோணும். இன்னொன்று, சனியினுடைய 3ஆம் பார்வை எங்களுடைய ராசியை தான் பார்க்குது, சரிங்களா? ஒரு பக்கம் மந்தமாக இருந்தால் கூட ஒரு பக்கம் வேகமாக முடிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இல்லை. ஆனால் நமக்கு கேட்ட இடத்துல கொடுத்துருவாங்க, திருப்பி கட்டணும்ல. கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 1 lakh உங்களுக்கு தேவை, ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 1 lakh லோனுக்கு நீங்கள் வந்தால் தான் ஒரு விஷயத்தை முடிக்க முடியும்னா, அதுலேயே ஒரு 20,000 ரூபாய் பிடிச்சிட்டு வர மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சால் என்ன ஆகும்? அந்த கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலைக்கு 2 வேலையாக தேவையில்லாத ஒரு வேலைகள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். ஸோ இந்த டைமில் அதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, 3ஆம் இடம்ன்ற சொல்லக்கூடிய கடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி குருவும் சூரியனும் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஸோ முயற்சி அப்படிங்கிறது, நான் சொல்கிறதா ரைட்டு, நான் பண்ணுறது தான் நான் ரைட்டு அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட முயற்சிகள் எல்லாமே எப்படின்னா பிடிவாத குணத்தோடு செய்யக்கூடிய நிலை இருக்கும். ஓகே. ஸோ அந்த பிடிவாதம் சொல்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை படுறது, முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான பிராப்தியும் உண்டு. இப்போ ஒரு வார்த்தையை சாஃப்டாக சொல்கிறதுக்கும் ஹார்டாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் இந்த டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா, ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக ஒரு வார்த்தையும் பேசுகிற மாதிரியோ அதனால வலிக்கக்கூடிய நிலைகள் வரலாம். ஸோ
அதில் மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானத்தை தர. ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், வாக்கு, தனத்தை குறிக்கக்கூடிய. அங்கே 2ஆம் இடத்து அதிபதியே வந்து உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே. அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கூட ஸ்கூல் மாற்றுறது, இடம் மாறுறது, இந்த மாதிரியான அதாவது தன்னுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், விட்டு போன சில விஷயங்களை வந்து தொடரக்கூடிய நிலை இதெல்லாம் உண்டு. ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசி என்பவர்கள் எந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்? நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே வந்து அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா போயிட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டில் மீனாட்சி அம்மனை ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் கும்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் கோவில் இருக்கும் இல்லையா, அப்போ அரசமர விநாயகர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரசமரத்து விநாயகர் பக்கத்தில் வந்து பாம்பு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விநாயகரையும் போய் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தர உள்ளது. சூப்பர் சூப்பர். ஆடி மாதம் வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு பல மாற்றங்களை தர காத்திருக்குது இல்லையா? ஸோ சூப்பர் மேம், சூப்பர். பொதுவாக வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விமர்சையாக அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லலாம் ரொம்ப, அதுவும் சவுத் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே வந்து இந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க, எப்படா இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த ஆடி திருவிழாக்கள் அப்படின்னாலே ஏகப்பட்ட அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்துக்கு வர டைம் பீரியடு தான் நம்ம வந்து ஆடி மாதம்னு எடுத்துப்போம். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். ஸோ அந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ராசி பலனை நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் நம்ம ராசி பலன் இப்போ சொல்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காத்தடிக்கும் பயங்கரமாக, நிறைய வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணமாகணும். உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வரும், நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயார்கிட்ட போய் வேண்டி அம்பாள் கிட்ட எங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எல்லாம் இல்லாமல் நிறைய பாருங்களேன் நீர்மோர் கொடுப்பாங்க, கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மறந்த ஒரு விஷயங்கள். நம்மளோட லைஃப்லேயே வந்து இன்றைக்கி யாராவது நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு நிலை இருக்கா? நிறைய பேர் எப்படா ஆடி மாதம் வரும் கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க நிறைய இடங்கள். அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அதுக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடகம்னாலே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி. ஸோ அப்போ வந்து உடலில் வந்து உடல் வெப்பமயமாக இருக்கிறதுனாலையும் நீர்ச்சத்து தேவைப்படுறதுனாலையும் தான் நம்ம இதை வந்து சர்ம கோளாறுகள்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்கிறாங்க. எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோங்க நம்ம தான் பெரிய அறிவாளிங்க, நம்ம தான் பெரிய அறிவியலை தத்துவ ஞானிகள் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போயே அந்த ஞானம் வந்து பெற்று எல்லாருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்து ஒரு வரைமுறையே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க தம்பதியெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட பிரித்து வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்து டைம் பீரியடில் தான் குழந்தை பிறந்துடும், அப்போ அந்த வெப்பம் தாங்காது குழந்தை, அதுக்காக பிரித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு உண்டு. நிறைய குடும்பங்களில் பார்த்துருப்போம் இல்லையா, இன்றைக்கி வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா ஆடிக்கிட்ட வந்து அம்மா வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் இதெல்லாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியருக்கு, இந்த சூழ்நிலைக்கு, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வாக்கு அப்படிங்கிறது மாற்றிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீரியட் கொடுக்காது. அதனால நாங்கள் பிரித்து வைக்கிறோம். இப்போ முன்னோர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1000 காரணங்கள் கருத்துக்கள் உண்டு.